நிஜம் போலவே இருந்த ஒரு கனவிலிருந்து நீங்கள் எப்போதாவது விழித்திருக்கிறீர்களா? அது உண்மையில் நடந்ததா இல்லையா என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் வானத்தில் பறந்திருக்கலாம், இப்போது உயிருடன் இல்லாத ஒருவரிடம் பேசியிருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையின் விசித்திரமான கற்பனை செய்ய முடியாத ஒரு சாகசத்தில் சிக்கியிருக்கலாம். இதோ ஒரு ஆச்சரியமான விஷயம். நாம் ஏன் கனவு காண்கிறோம் என்பது விஞ்ஞானிகளால் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த வீடியோவில் தூங்கும் மூளையின் ஆழத்திற்கு சென்று மிகப்பெரிய மர்மங்கள், விசித்திரமான கோட்பாடுகள் மற்றும் உங்கள் மனதின் ரகசியங்களை திறப்பதற்கான திறவுகோலாக கனவுகள் ஏன் இருக்கக்கூடும் என்பதை கண்டறிய போகிறோம். இந்த வீடியோவின் இறுதியில் கனவுகளின் அறிவியலை புரிந்து கொள்வீர்கள், அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது மற்றும் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்த அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள். கனவுகள் அனைவருக்கும் பொதுவானவை. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் கனவு காண்கிறார்கள். அவர்களுக்கு அது நினைவிருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும். உண்மையில் பெரும்பாலான மக்கள் ஒவ்வொரு இரவும் 3 முதல் 6 கனவுகளை காண்கிறார்கள். ஆனால் எழுந்த சில நிமிடங்களிலேயே அனைத்தையும் மறந்துவிடுகிறார்கள். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்கள் வாழ்க்கையின் பல மணி நேரங்கள் உங்கள் தலைக்குள் இருக்கும் ஒரு ரகசிய உலகில் கழிகின்றன. ஆனால் அது உங்களுக்கு நினைவில் இருப்பதில்லை. ஆனால் இதோ ஒரு முக்கியமான கேள்வி: மூளை ஏன் கனவுகளை உருவாக்க மெனக்கெடுகிறது? தூக்கம் என்பது உடலுக்கு ஓய்வும் புத்துணர்ச்சியும் அளிக்கவென்றால், நாம் உறங்கும் போது மூளை ஏன் கதைகளையும் காட்சிகளையும் முழுமையான மாற்று உலகங்களையும் உருவாக்கி ஆற்றலை வீணடிக்க வேண்டும்? இங்கிருந்துதான் மர்மம் தீவிரமடைகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் கனவுகளுக்கு விளக்கம் அளிக்க முயன்றுள்ளனர். பண்டைய எகிப்தியர்கள் கனவுகளை கடவுளின் செய்திகளாக நம்பினர். பண்டைய கிரேக்கர்கள் கனவுகளை எதிர்காலத்தை காட்டும் ஜன்னல்களாக கருதினர். சில கலாச்சாரங்கள் கனவுகளை இரவில் ஆன்மா உடலை விட்டுச் செல்லும் பயணங்களாக கருதின. இன்றும் கூட கனவுகள் வெறும் அர்த்தமற்ற கற்பனைகளா, அல்லது அவை ஏதோ ஆழமான பொருளை கொண்டிருக்கின்றனவா என்று மக்கள் வியக்கிறார்கள். பிரபல உளவியலாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவுகள் ஆழ்மனதிற்கான ராஜபாதை என்று நம்பினார். அவர் உங்கள் கனவுகள் உங்கள் ரகசிய ஆசைகள், பயங்கள் மற்றும் இரவில் வெளிப்படும் மறைந்திருக்கும் எண்ணங்கள் என்று கூறினார். உதாரணமாக, நீங்கள் கீழே விழுவது போல் கனவு கண்டால் அது கட்டுப்பாட்டை இழப்பதை பற்றிய கவலை என்று பிராய்ட் கூறலாம். ஆனால் அது உண்மையா, அல்லது அது பழைய காலத்து உளவியலா? விஞ்ஞானிகளுக்கு தெரிந்ததை நாம் ஆராய்வோம். கனவுகள் பெரும்பாலும் REM எனப்படும் தூக்க நிலையில் தான் ஏற்படுகின்றன, அதாவது விரைவான கண் அசைவு. REM தூக்கத்தின் போது உங்கள் மூளை விடுத்திருப்பது போல செயல்படுகிறது. உங்கள் இமைகளுக்கு அடியில் கண்கள் முன்னும் பின்னும் அசைகின்றன. உங்கள் உடல் முடக்கப்பட்ட நிலையில் இருப்பதால் நீங்கள் கனவில் காண்பதை செய்ய மாட்டீர்கள். உங்கள் உடல் தூக்கத்தில் இருக்கும்போது உங்கள் மூளை ஒரு சக்தி வாய்ந்த உருவகப்படுத்துதலை இயக்குவது போன்றது. இதோ ஒரு முக்கியமான விஷயம். ஆராய்ச்சிகளின்படி REM தூக்கம் கிடைக்காதவர், அதாவது கனவு காணாதவர், பதற்றமாகவும் மனநிலை மாற்றங்களுடனும் காணப்படுகிறார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் சிரமப்படுகிறார்கள். எனவே கனவுகள் தற்செயலானவை அல்ல, அவை உங்கள் மனநலத்திற்கு அவசியமானதாக இருக்கலாம். விஞ்ஞானிகளிடம் இது குறித்து வியக்கத்தக்க பல கோட்பாடுகள் உள்ளன. நினைவுகளை சுத்தம் செய்யும் கனவுகள் உங்கள் மூளை நினைவுகளை செயலாக்கும் முறையாக இருக்கலாம். எதை வைத்துக் கொள்ள வேண்டும், எதை நீக்க வேண்டும் என்று அது வகைப்படுத்துகிறது. இது உங்கள் மூளையின் இரவு நேர சுத்தம் போன்றது. சிக்கல்களை தீர்ப்பவர். சில ஆராய்ச்சியாளர்கள் கனவுகள் நீங்கள் பயிற்சி செய்யவும் சிக்கல்களை தீர்க்கவும் உதவுவதாக நம்புகிறார்கள். தூங்கி எழுந்த யோசி என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கனவு கண்ட பிறகு மக்கள் பெரும்பாலும் தீர்வுகளுடன் விழித்தெழுவது உண்டு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் நிகோலா டெஸ்லா ஆகிய இருவருமே தங்கள் மேதையான கருத்துக்களுக்கு கனவுகளே காரணம் என்று கூறியுள்ளனர். அச்சுறுத்தல் உருவகப்படுத்துதல், கனவுகள் ஒரு உயிர் வாழும் உருவகப்படுத்துதலை போன்றவை என்பது மற்றொரு கோட்பாடு. உங்கள் மூளை இரவில் உங்களை பயமுறுத்தும் மன அழுத்தமான சூழலில் வைக்கிறது. இதன் மூலம் ஆபத்தை எதிர்கொள்ள நீங்கள் பழக முடியும். ஒரு அரக்கனிடமிருந்து ஓடுவது போன்ற அந்த கனவு உங்களை உயிர் வாழ தயார்படுத்தும் உங்கள் மூளையின் பழங்கால வழியாக இருக்கலாம். மூளையின் தன்னிச்சையான செயல்பாடு. நிச்சயமாக கனவுகள் என்பவை வெறும் சீரற்ற மின் சமிக்ஞைகள் மட்டுமே. அவற்றை வைத்து மூளை ஒரு கதையை உருவாக்க முயல்கிறது என்ற வாய்ப்பும் உள்ளது. உங்கள் கணினியில் கோளாறு ஏற்பட்டு அது ஒரு விசித்திரமான கலைக்காட்சியை போல தெரிவதை போன்றது இது. இதில் எதை நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்போதுதான் விஷயம் சுவாரஸ்யமாகிறது. உங்கள் கனவுகளை நீங்களே கட்டுப்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதற்கு லூசிட் ட்ரீமிங் என்று பெயர். அதாவது கனவுக்குள் இருக்கும் போதே நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பதை உணர்வது. திடீரென்று உங்களால் எதையும் செய்ய முடியும். பறக்கலாம், காலப்பயணம் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம், உங்கள் கற்பனையை எல்லையின்றி ஆராயலாம். பகலில் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பது, தினமும் காலையில் கனவுகளை குறித்து வைப்பது, தூங்குவதற்கு முன் தீர்மானங்களை எடுப்பது போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி மக்கள் லூசிட் ட்ரீமிங் செய்ய பயிற்சி பெறுகிறார்கள்.
சிலர் லூசிட் ட்ரீம்ஸை நிஜ வாழ்க்கை திறன்களை பயிற்சி செய்யவும், பயத்தை போக்கவும் அல்லது படைப்பாற்றலை வளர்க்கவும் பயன்படுத்துகிறார்கள். ஒரு கனவுக்குள் மேடை பேச்சை பயிற்சி செய்வதையோ அல்லது பயத்தை வெல்வதையோ கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் கனவுகள் எப்போதும் மகிழ்ச்சியானவை அல்ல. கனவுகள் உங்களை நடுங்க வைத்து வியர்க்க விறுவிறுக்க அலறச் செய்து எழுப்பக்கூடும். அதைவிட பயங்கரமானது தூக்கத்தில் ஏற்படும் பக்கவாதம். நீங்கள் REM தூக்கத்தின் போது வெடிக்கும் போது, உங்கள் உடல் இன்னும் அசையாமல் இருக்கும்போது இது நிகழ்கிறது. உங்களால் அசைய முடியாது, பேச முடியாது, மேலும் பலர் அறையில் நிழல் போன்ற உருவங்களை காண்பதாக கூறுகிறார்கள். இது மூளை பாதியளவு வெடித்திருக்கும் நிலை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் வரலாறு முழுவதும் மக்கள் இதை பேய்கள், ஆவிகள் அல்லது வேற்று கிரகவாசிகளின் கடத்தல் என்று நம்பினர். பிறகு ஏன் நாம் கனவு காண்கிறோம்? அது நினைவாற்றலாக இருக்கலாம், உயிர் பிழைத்தலாக இருக்கலாம், அல்லது மூளையின் தன்னிச்சையான செயல்பாடாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கனவுகள் நம்மை மனிதர்களாக மாற்றும் ஒரு முக்கிய அங்கமாகும். அவை கலை, இசை, கண்டுபிடிப்புகள் மற்றும் சுய அறிதலுக்கு ஊக்கமளிக்கின்றன. நீங்கள் கனவு காணும் போது நிஜம் நிலையானது அல்ல என்பதை உங்கள் மூளை காட்டுகிறது. அது நெகிழ்வானது, ஆக்கப்பூர்வமானது மற்றும் எல்லையற்றது. அந்த ஆற்றலை நம்மால் பயன்படுத்த முடிந்தால், ஒருவேளை நம் கனவுகள் வெறும் இரவு நேர கதைகள் மட்டுமல்ல, அவை எதிர்காலத்தை திறப்பதற்கான திறவுகோலாக இருக்கலாம். எனவே அடுத்த முறை நீங்கள் கண்களை மூடி உறங்கச் செல்லும் போது இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரை கண்டிராத மிகவும் மர்மமான பிரபஞ்சத்திற்குள் நுழையப் போகிறீர்கள். உங்க சொந்தமான. நீங்கள் விடுத்தெழுந்ததும் அதை மறந்து விடாதீர்கள். அதை எழுதி வையுங்கள், அதை ஆராயுங்கள். ஏனென்றால் உங்களை புரிந்து கொள்ளவும், சிக்கல்களை தீர்க்கவும், உங்கள் முழு திறனை அடையவும் உங்கள் கனவுகள் ஒரு ரகசியமாக இருக்கலாம். இப்போது கமெண்ட்டுகளில் சொல்லுங்கள், நீங்கள் கண்ட மிக விசித்திரமான கனவு எது? உங்கள் கனவுகளை கட்டுப்படுத்த விரும்புகிறீர்களா? ஏனென்றால் உண்மை இதுதான். உங்கள் கனவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொண்டால், உங்கள் நிஜ வாழ்க்கையையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும்.